போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ கோடி கோடியாய் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அப்பன் என்னுடைய ஆசீர்வாதம். என் குழந்தை, உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. என் தங்கமே, எல்லோரும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். எல்லோரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். யாருமே என்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது இல்லை. நான் என்ன செய்தாலும் அதில் குற்றம் குறைகளும் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே. ஆனால் இதையெல்லாம் நினைக்கின்ற உனக்கு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் என் தங்கமே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாய். என் குழந்தை, உன்னை எத்தனை பேர் என்னவாக நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் உன்னை எங்கே ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த அப்பன் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அப்பன் நின்று கொண்டிருப்பார் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பணம்தான் உலகம் என்று நினைக்கும் சிலரிடம் பொய் சொல்லி விட பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று இங்கு மட்டும்தான் இருக்கும் வரை அவர்களால் அதை அனுபவிக்க முடியும். இங்கிருக்கின்ற சென்றுவிட்ட பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதை நீ மறந்து விடாதே. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கை ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று. தங்கமே, மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனை என்று எதுவும் கிடையாது. ஆனால் இங்கு யாரும் முதலில் பேசுவது என்று ஆணவத்திலே பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகிறது. என் குழந்தை, மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான காலம் நேரம் இன்று வரவில்லை போல. இதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கை புரட்டி போட்டு வைத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது. அவனுடைய எண்ணம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும். என் பிள்ளை, ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளை, இந்த நிலையை நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் அடைகிறாய். அப்பொழுது உனக்கு மனதிற்கு நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கான நேரம் நீயே உருவாக்கி கொள்ள தொடங்கி யாரும் உனக்கானது அங்கே நிர்ணயிக்கக்கூடாது. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது. குழந்தையே, என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை அப்பன் நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, அவர்கள் எனக்கு கோடி கோடியாக கொண்டு வந்து என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைக்க காரியத்தை செய்ய நான் செய்து கொடுப்பேன் என்று அவர்கள் நினைத்தாலும் இந்த அப்பன் ஒருபொழுதும் அவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்று ஒன்று இந்த தேவத்திடம் ஒருபோதும் செல்லாது என்பதை நீ புரிந்துகொள். உண்மையான அன்பு ஒன்று என்னிடம் வந்து நிற்கிறது. எல்லோருக்குமே அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை நான் கொடுப்பேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, தனக்கென அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரையையும் எளிதில் இந்த மனம் வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்தால்தான் தெரியும். வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவர் கஷ்டம் என்று சொன்னால் அதனை எளிதாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையில் நமக்கு வரும் பொழுதுதான் புரியும் இவர்களுக்கு எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் என்று. என் தங்கமே, இந்த வாழ்க்கை நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது. நீ இப்பொழுது இந்த அளவிற்கு வாழ்க்கையில்
சோர்ந்து போய்விட்டாய். ஆனால் இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிட சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடக்க வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, என்றுமே வாழ்க்கையில் உனக்கு என்ன தன்னம்பிக்கை கொண்டு நீ நல்ல நிலை அடைய வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உழைக்க வேண்டிய வயதல்லவா இது இன்று நீ. அதனால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய். வாழ வேண்டிய வயது இதுதான் என்பதை நீ மறக்கக்கூடாது. அதை நினைவில் என்னால் வைத்திருக்கவே வேண்டும். என் தங்கமே, எந்த நாளும் வசதி, வாய்ப்பு, பணம் என்று அதை பற்றி சிந்திக்காமல் உனக்கான நேரம், இதை நீ அனுபவிக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை என்பதை மட்டும் நீ மனதுக்குள் புரிந்து கொண்டு நடந்தால் போதும். என் தங்கமே, நமக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்று மனதுக்குள் முழுமையாக நினைத்துக்கொள். பிறகு நடந்தது நல்லதாகவே நடக்கும். நல்லதாகவே நடந்து நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நினைத்து தொடங்கினால்தான் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக மாறும் என்பது தெரியவில்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்துக்கு தகுந்தாற்போல் எவ்வளவு எளிதாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நீ கண்கூட பார்க்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் இந்த மனிதனை மிஞ்ச இந்த உலகத்தில் வேறு ஒரு உயிரினம் யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். துரோகத்தை செய்பவன் எங்கிருந்தும் எப்படி செய்பவன் என்று யாருக்கும் தெரியாது. உடன் இருந்து கொண்டு உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பவன் தானே செய்கிறான் அந்த துரோகத்தை. அதனால் இது போன்ற மனிதர்களிடம் என்னாலும் என் குழந்தை நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். என் தங்கமே, நீ விழுந்து விடுவாய் என்று நினைப்பவர்களிடம் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்று முதலில் உன்னை உறுதிப்படுத்திக் கொள். நிச்சயம் நம்மால் முடியும் என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். முதலில் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள். உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று யாரும் உன்னை ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் என்றால் அதை நினைத்து சோர்ந்து போவதை விட்டுவிட்டு அங்கு நீ உன் மனதிற்கு மிகப்பெரிய உறுதியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். இவர் என்ன சொல்வது, நாம் என்ன வீழ்ந்து போவது, இவர்கள் முன்னால் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் அப்பொழுது உனக்குள் வந்துவிட வேண்டும் அல்லவா? அதிகாரத்தை வைத்து யாரையும் இங்கு யாரும் அடக்கிவிட முடியாது. எல்லோவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. உன் கையில் பணம் இருந்தால்தான் அது உனக்கானது. அதை வைத்து இன்னொருவரை அதிகாரம் செய்வது என்பதை அங்கே முடியாத விஷயம். அதனால்தான் அப்பன் உனக்கு ஆணித்தரமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். எவனிடமும் என்ன இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. அவனிடம் இருப்பதை வைத்து என்னிடம் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை ஒருபோதும் அவனால் விலைக்கு வாங்கிட முடியாது. நான் யாரிடத்திலும் அப்படி இறங்கிப்போய் அவளுடைய கிடைக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னுடைய அன்பிற்கு ஈடானது வேறு எதுவும் கிடையாது. என் தங்கமே, நான் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு எதுவும் செய்ய நினைப்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுப்பேன். என்னை மட்டும் நம்பி இருக்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையில் நான் எந்த நாளும் உறுதியாக இருந்து உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலுமிருந்து உன்னை காப்பாற்றி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் அப்பன் உனக்கு துணையாக நின்று செய்து கொடுப்பேன். அதில் உனக்கு வெற்றியை பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் உன்னோடு இருக்கிறான், உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கிறான் என்ற உணர்வு என்னாலும் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும். இதைவிட வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். சுற்று இருப்பவர்கள் செய்கின்ற துரோகங்கள், சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையை உனக்குள் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். நம் தந்தை இருக்கிறான், அவர்கள் நாம் எப்பொழுதும் பார்த்து கொள்வார். அவர் நமக்கு நன்மை எதுவும் அதை மட்டுமே செய்து கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதும் முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு பெயர்தான்
சொந்தக்காரன் அவனுடைய முதுகில் குத்துவான், உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதல் சொல்வான். ஆனால் துரோகிகள் எல்லாம் நீ அறிய மாட்டாய் என்கின்ற நம்பிக்கைதான் இன்னமும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து தருவேன். உன்னை முதுகில் குத்தியவர் யார், உன் கண்களை துடைத்தது யார் என்பதை மிக விரைவாக நீ அடையாளம் காணப்போகிறாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த அப்பன் நான். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. எப்பொழுதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.